அப்ப மட்டும் என்ன மித்ரா ஒத்துக்கிட்டா இருந்திருப்பாங்க. பாவம், அவங்க ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. விடு மித்ரா, நம்ம பொறுமையா அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ வா, நம்ம உள்ள போலாம். வா மித்து, வா. நாம நினைச்சதை விட பொல்லாத ஆளா இருக்காளே இந்த மித்ரா. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி குடும்பம் இருக்கிற விஷயத்தையே மறைச்சு யாருமே தனக்கு இல்லன்னு நாடகம் போட்டு கல்யாணத்தை பண்ணிருக்காளே. வசந்தி, இப்ப தெரியுதா நீ ஏன் இன்னும் இப்படியே இருக்கேன்னு? வாசுகி, வாசுகி, நானே உங்ககிட்ட நேரம் கிடைக்கும் போது சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. உங்களுக்கு எப்ப இந்த விஷயமெல்லாம் தெரியும்? தெரியும்டா, அது எப்போ தெரிஞ்சா என்ன? அது எப்படி மாமா அப்படியே விட முடியும்? குடும்பத்தோட எல்லாரும் ஏமாத்தி இருக்கா. நீங்க அவளை காப்பாத்துறதுக்காக கூட எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லலாம்ல. நான் ஏன் வசந்தி அப்படிலாம் சொல்ல போறேன்? மித்ராக்கு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சப்ப எனக்கும் அதிர்ச்சியதாம இருந்துச்சு. ஆனா என்ன செய்ய முடியும் சொல்லு? அப்போ உங்களுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. என்ன இருந்தாலும் குடும்பம் இருக்கிறத மறைச்சு கல்யாணம் பண்ணது தப்பு தானே ரகு. மித்ரா எந்த சிச்சுவேஷன்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா வாசுகிக்கு தெரியும். என்ன வாசுகி, அந்த நேரத்துல நான் உடைஞ்சு போயிருந்தப்ப மித்ரா எனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாமா? அதான் ஏன் ஒத்துக்கிட்டா? அதத்தானே மாமா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணே, என் சந்தேகம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னதான் நம்ம பையனா இருந்தாலும் கேன்சர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பையனை குடும்பம் இருக்கிற விஷயத்த நமக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறத அவங்க குடும்பத்துக்கும் சொல்லாம ஏன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்? ஹே, அதான் சொன்னனே ரகு, எனக்காக, என் மேல இருந்த நன்றி கடனுக்காக. என்ன மாமா நீங்க பேசுறது காமெடியா இருக்கு. இப்படி ஒரு தியாகத்தை பண்ற அளவுக்கு நீங்க மித்ராவுக்கு அப்படி என்ன செஞ்சீங்க? வேலை கொடுத்தீங்க அவ்வளவுதானே? அதையும் அவ அனாதன்னு நம்பிதானே மாமா கொடுத்தீங்க. அங்க இருந்தே அவ ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்க என்ன வேணா சொல்லலாம், ஆனா மித்ராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் வசந்தி. நாம இங்க உட்கார்ந்துகிட்டு இதை இப்படி செஞ்சிருக்கலாம், அதை அப்படி செஞ்சிருக்கலாம்னு பேசுறது ரொம்ப ஈஸி. நான் மித்ராவை நம்புறேன், அவ்வளவுதான். நான் நம்பல வசு. நான் அவளை சுத்தமா நம்பலங்க. என்ன வாசுகி நீ? போது நிப்பாட்டுங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு 2 குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னனே வாசுகி, எனக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரியும்னு. அப்போ நீங்கள் அவ கூட சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. வாசுகி, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்ன? இவகிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டுன்னு விட்டுட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல வசு. நீ இவ்வளவு ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. எதுங்க பெரிய விஷயம் இல்ல? தான் ஒரு அனாத, எனக்கு யாருமே இல்லைன்னு பொய் சொல்லி வேலை வாங்கி நம்ம சிம்பத்தி எல்லாம் வாங்கி அதே பொய்ய சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டா. வாசுகி, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மித்ரா முன்னாடியே தனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லியிருந்தா நாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்போமா சொல்லு? மித்ராவுடைய பேரண்ட்ஸ் சம்மதம் தேவைன்னு நினைச்சிருப்போம்ல, அவங்க இதுக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்கம்மா. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடந்திருக்கும்? இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா நம்ம அவமானப்பட்டுருவோம்னு நினைச்சுதான் மித்ரா இந்த உண்மையை மறைச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாமா. அத புரிஞ்சுக்காம நம்மளே அவளை சந்தேகப்பட்டா என்னமா அர்த்தம்? ஏங்க, நீங்க நிஜமாவே இவ்வளவு அப்பாவியா இல்ல என்கிட்ட நடிக்கிறீங்களா?
அவ பெத்தவங்க கண்ணிலேயே மண்ணை தூவி இந்த காரியத்தை செஞ்சிருக்கா. இன்னைக்கு பெத்தவங்க வயிறு எரிஞ்சு சாப விட்டுட்டு போறாங்களே, இந்த பாவல இவள சும்மா விடுமா? அவங்கள பத்தி துளி கூட யோசிக்காம கல்யாணம் பண்ண துணிஞ்சவ உங்களையும் என்னை பத்திமா யோசிச்சுட்டு இருக்க போறா? அப்படி கேளுங்கக்கா. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல இன்னும் கூட நிறைய தகிட தத்தம் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. பாவம், அதெல்லாம் மாமாவுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சிருந்தும் மறைக்கிறாரான்னு தெரியல. நீங்க ஏன் அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க? அத சொல்லுங்க முதல்ல. என்ன எனக்கு கொஞ்சம் நன்றி உணர்ச்சி இருக்கே. அப்போ எனக்கு இல்லன்னு சொல்றீங்களா? உங்க மருமக பண்ணதெல்லாம் சரி, நான் தான் நன்றி இல்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அப்படிதானே? ஐயோ வசு, அப்படிலாம் எதுவுமே இல்ல. பின்ன எப்படி சொல்லுங்க? அவ மறைச்சது கூட விடுங்க, நீங்களும் உங்க பையனும் என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நேத்து வந்தவ அவ்வளவு வசதியா போயிட்டா, நான் யாரும் ஆயிட்டேன், அப்படிதானே? இந்த பார் வாசுகி, இப்படி குதர்க்கமா யோசிச்சு இந்த விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ற, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே அண்ணே, என்னண்ணே நீங்க ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அக்கா விடுங்கக்கா, நம்ம குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு எழுதி இருக்கு, என்னக்கா பண்றது? என்னால முடியல வசந்தி, இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியல. நில்லடி. உன் மருமக மகாராணின்னு தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டல. அம்மா போய் மூடு. என்ன அம்மானு வாயால சொல்லாத. நீ பேசாதடா. நீயும் அப்பாவும் சேர்ந்து தானே இவ திருட்டுத்தனத்துக்கெல்லாம் தொட போயிருக்கீங்க. வாசுகி, ஏற்கனவே மித்ரா நொந்து போயிருக்காமா, நீ வேற ஏன் இப்படி அவளை காயப்படுத்துற? இவளை நம்பி நான் காயப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேனே, அத பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லல்ல? உன் கோவம் நியாயமானதுதாம்மா. ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாமா? பாவம்மா, ஏமா அவளை இப்படி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? வினய், பின்ன இவ குற்றவாளி இல்லாம வேற என்ன பெரிய தியாகியா? வசந்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏ, வசந்தி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இவ குற்றவாளி கூட இல்ல, துரோகி. ஏன் தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதான். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவசரத்துல இப்படி ஒரு ஏமாத்துக்காரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஐயோ ஆண்டவா, நல்லா ஏமாந்துட்டேனே. மித்ரா என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாமா, இதுல துரோகம் எங்கிருந்து வந்தது? நீ பாருமா, சும்மா அது பெரிய சீன் ஆக்கிட்டு இருக்காத. யாரு நான் சீன் போடுறேனா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மாமனார் மாமியார் வந்து வாசல்ல காட்டிட்டு போனாங்களே, அதுதான்டா சீனு. நீ செய்வியாடா இது மாதிரி? எனக்கும் அப்பாவுக்கும் தெரியாம ஒரு பொண்ண தைரியமா கல்யாணம் பண்ணுவியா? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. ஆனா இவ செஞ்சிருக்கா. அசால்ட்டா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணவ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருப்பா, இனிமே என்னெல்லாம் செய்வா? வாசுகி, நீ ரொம்ப கற்பனை பண்ணிட்டு பேசுற. கற்பனை எல்லாம் ஒண்ணு இல்லங்க.
இவ நான் சொல்ற எல்லாத்துக்குமே தகுதியான ஆளுதான். இங்க பாரு, எதுக்குடி எங்களை ஏமாத்துன? என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்க? சொல்லு. ப்ளீஸ் மா. அம்மா, எல்லாம் என் தப்புதாம்மா. ஆனா நான் யாரையும் ஏமாத்தணும், துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. ச்சீ, வாய் மூடு. மித்ரா, நீ உள்ள போமா, உள்ள போ. வா. ஏய், நீ போகாத. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஐயோ, மா. வாசுகி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம்தான். இத்தனை நாளா ஏன் குடும்பம் இருந்ததுக்கு குடும்பமா சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க. அது கூட தெரியாம நான் ஏமாந்திருக்கேன். மா. நான் பைத்தியம்தான். அம்மா, வாசுகி, நம்ம எதுவா இருந்தாலும் ரூம்குள்ள போய் பேசிக்கலாம் வா. என்ன மாமா பேசுறீங்க? இங்க யாராச்சும் வெளியால இருக்காங்க? ஒருவேளை நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா? வசந்தி, நீ வேற ஏமா? ஏய், அண்ணா. உள்ள அழைச்சிட்டு போடா. வசந்தி வா. ஏய் வாடி. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். வா, உள்ள போலாம் வா. வினய், ஒண்ணும் இல்ல மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மித்ரா, நீ மேல போய் ரெஸ்ட் எடு, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன். போ. வாசுகி, உட்காரு, உட்காருமா. போடா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ உயிரோட இருப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைக்காம நான் தப்பு பண்ணிட்டேன்டா. வாசுகி, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நீ ஏன் உளர்ற? இல்லங்க, இவன் நடிக்கிறான். அவ ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்கான். என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு போலாம் தான் நினைச்சிருக்கா. நல்லவ மாதிரி நாடகம் போட்டிருக்கா. இதுதாங்க உண்மை. மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களாமா ப்ளீஸ்? மா, உன் கவலை எல்லாம் எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா அதுக்காக என் மித்ரா வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. வினய், எப்ப ப்ளீஸ் பா, நீங்க சும்மா இருங்க. ஓ, அப்போ நீ நான் சொல்றத நம்ப மாட்ட. அவள நம்புறியா? ஆமாமா, நான் அவளை 100% நம்புறேம்மா. மா, இங்க பாருமா, உனக்கு என்னமா? நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானமா? மா, நான் சத்தியமா சொல்றேமா, உண்மையில சத்தியமா சொல்றேமா, நான் மித்ரா கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். மா, நீ நினைக்கிற மாதிரி அவ கெட்டவெல்லாம் கிடையாதுமா.
பாவம் மித்ரா, அவ ரொம்ப ரொம்ப நல்லவமா. மா, அவ உன்ன மாதிரி ரொம்ப நல்லவமா. வாய கழுவுடா. யாரோட போய் என்ன கம்பேர் பண்ற? நானும் உன் அப்பாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம். ஆனா இந்த மாதிரி ஏமாத்தி திருட்டுத்தனமா பண்ணல. நியாயமா நேர்மையா வீட்ல சொல்லி அவங்க சம்மதிக்கலன்னதும் அவங்களுக்கு தகவல் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நானும் அவளும் ஒண்ணா உனக்கு? ஐயோ மா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும்மா. டேய் என்னடா, நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் சிச்சுவேஷன் சூழ்நிலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டேய் அப்படி என்னதாண்டா உயிர் போற சிச்சுவேஷன் வந்துச்சு அவளுக்கு? மா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லம்மா. உண்மையான அன்பு இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படாதுமா. நிரூபிக்க சொல்லியும் கேட்காது. மா, விடு. மா இங்க பாருமா, இங்க பாரு. சரிம்மா, அதெல்லாம் விடு. ஏமா, உனக்கு என்ன பிடிக்கும்ல? நீ என்ன நம்புறலமா? அப்ப மித்ராவையும் நீ நம்பிதாமா ஆகணும். நானும் அவ்வளவு ஒண்ணுதாம்மா. அவதாம்மா என் சந்தோஷமே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேம்மா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல வாசுகி, கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் நம்புறதுக்கு. நான் மித்ராவை நம்புறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். மித்ரா, மித்ரா, அழாத. மித்ரா, என்னால முடியல வினய். நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. புரியுது. ஆனா நடந்துருச்சு. இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படி உட்காந்து அழுதுட்டே இருந்தா எப்படி? பாத்துக்கலாம் மித்ரா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. மித்ரா, இங்க பாரு. மித்ரா, என்ன பாரு. என்ன நம்புறல்ல? சொல்லு மித்து, என்ன நம்புறல்ல? அப்ப அழாத, எல்லாமே சரியாயிடும். நம்பு மித்ரா. சரி ஆகலைனாலும் நம்ம சரி பண்ணுவோம். அழாத.